இந்த வீடியோல விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பட் அதை டீடைலா பார்க்க போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டுங்க. ஏன் ரீசெண்டா நம்ம ஆக்டர்ஸ்லாம் தெலுங்கு பக்கம் போய் டைரக்டரை சூஸ் பண்றாங்க? தமிழ் டைரக்டர்ஸ்க்கு ஏதாவது பற்றாக்குறை வந்துருச்சா இல்ல மெச்சிக்கிற மாதிரி யாரும் பெருசா படம் பண்றது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. டவுசர் போட்டுக்கிட்டு அழிச்ச வேணாம், இன்னைக்கு கோட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்கிட்ட போயிட்டீங்களே, இந்த கலர் சட்டை உங்களுக்கு பிடிக்காம போச்சா? அதுக்கப்புறம் மத்த ஹீரோஸோட ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து நோண்டி பார்த்தாதான் தெரியுது அப்பப்போ இந்த மாதிரியான படமும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஹீரோஸோட மைண்ட் வாய்ஸ். அது ஏன் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் ஃபேன்ஸுக்காக மாசான இன்ட்ரோடக்ஷன், அதிரடியான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், 4-5 சாங்ஸ், ஸ்லோமோ வித் ஹெவி பிஜிஎமோட ஒரு சில சீக்வன்ஸ், இந்த மாதிரியே மட்டும் வச்சிட்டு இருந்தா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எப்படிங்க பிடிக்கும்? அதனாலதான் நம்ம ஹீரோஸ் என்ன பிளான் பண்றாங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி சீரியல் கம் மூவி மாதிரி ஒரு சில கதைகளை சூஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு தளபதி ரீசெண்டா வாரிசு அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. கிட்டத்தட்ட அதை பாக்குறப்போ ஒரு நாடகம் மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அது எதுக்காக பண்ணாரு? கூட்டி கழிச்சு பாரு, கணக்கெல்லாம் சரியாத வரும். புரியறது சண்டை போடுறதுனால இல்லைங்க, சண்டைக்கு அப்புறமா எப்படி பேசுறதுன்னு தெரியாததுனால. அப்ப என்ன சொல்ல வர? இந்த படமும் சீரியல் மாதிரி தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்குறப்போ அப்படி தோணவே இல்ல. பட் செகண்ட் ஹாஃப் பாக்குறப்போ டவுட்டே இல்ல, கன்ஃபார்மா சீரியல் தான்ற அளவுக்கு இருந்துச்சு. பட் சீரியலா 2 போட்டோம், என்ன தப்பு? மக்களை என்கேஜ் பண்ணிச்சா, ரசிக்க வச்சுதா, அழுக வச்சுதா, சிரிக்க வச்சுதா, தியேட்டரை விட்டு வெளியே வர்றப்ப சந்தோஷமா வந்தாங்களா இல்லையா, கொடுத்த காசுக்கு வர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா டீடைலா சொல்றேன் கேளுங்க. சரி, ஆர்டர் படியே வா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஷோ அப்படி சும்மா டாப்ல கொண்டு போய் நிறுத்தினது யார் தெரியுமா? யாரு? சூர்யான்னு சொல்ல போறேன். இததான் எல்லா ரிவ்யூவர்ஸும் சொல்றாங்களே. அப்புறம் சூர்யா ஃபேன்ஸ் பப்ளிக் ஒபினியன் அப்படின்ற பேர்ல சூர்யானா மாசு, சூர்யானா கிளாஸ் அப்படி இப்படின்னு அள்ளி தெளிப்பாங்க. அதே தான் நீங்க சொல்ல போறியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ரீசெண்டா ரெட்ரோன்னு ஒரு படம் வந்து தெரியுமா நம்ம சூர்யாது? அதுல எப்படி நம்ம சூர்யான்னு அப்படியே சிரிக்காமலே உருன்னு மூஞ்ச வச்சிட்டு இருப்பாரோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லா உருன்னு வச்சிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப ரேரா தான் சிரிக்கிறாரு. Stay with your limits. சிரிடா மாமா சிரிப்பு வரல மாமா. கோவப்படாத, சிரிச்சா அழகா இருப்பே. சந்தியாமா சிரிப்பு வரலம்மா. ஆனா நீ சிரிக்கலாம் என்ன, நான் உன்னையும் சிரிக்க வைப்பேன், ஆடியன்ஸையும் சிரிக்க வைப்பேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே கையில எடுத்துக்கிட்டாங்க நம்ம மமிதா பைஜு. ஒரு பக்கம் கியூட்டான ஆக்ஷன்ஸ், ஒரு பக்கம் பயங்கரமான டான்ஸ். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படியே ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கும். ஆனா இந்த அம்மா ஹைவேஸ்ல நின்னு போன வண்டியை பின்னாடில இருந்து தள்ளுற மாதிரி தன்னோட காமெடி, நாட்டினஸ், கியூட்னஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சி முடிஞ்ச அளவுக்கு ஜாலியா கொண்டு போறாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ சி ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட இல்லாம வாவ் நாட்டி கேர்ள் அப்படின்னு ஊந்து ஊந்து சிரிக்கிற அளவுக்கு நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நம்ம சூர்யா கிட்ட வருவோம். ஒருவேளை சஞ்சய் ராமசாமிக்கு ஒரு அண்ணன் இருந்து அவருக்கு சஞ்சய் விஸ்வநாத் அப்படின்னு பேர் வச்சு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டா இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். பணக்கார வீட்டுக்காரரு, சோ அந்த கெத்தோடவே சுத்தி வரணும்ல, அது நம்ம ஆளுக்கு பழக்கப்பட்டதுதான். சோ இந்த படத்தை பாக்குறப்போ அப்பப்போ சஞ்சய் ராமசாமி வந்துட்டு போவாரு உங்க மைண்டுக்கு. சார், நீங்க சஞ்சய் விஸ்வநாத் தானே? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே ஸ்லோவா போனாலும் அந்த ஸ்லோனஸை மக்களுக்கு காமிக்காம எந்த அளவுக்கு மமிதா பைஜு அப்படியே கேரி பண்ணி கொண்டு போனாங்களோ அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா மமிதா பைஜுவை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் படம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன் சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா லாஃப்டர், சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்கிற அளவுக்கு நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அதுவே செகண்ட் ஹாஃபை பார்த்தா ஓன்னு ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு ஒரு பாயிண்ட்ல போயிட்டு இருக்கு. சரி ஓகே, ஒரு ஃபேமிலி மூவி அப்படின்னா எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் சாதாரணம் தான். பட் அந்த எமோஷனுக்கு அப்புறம் படமும் அப்படியே செகண்ட் ஹாஃப்ல டவுன்லயே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சீரியல் லெவலுக்கு. உத்தம புத்திரன் படம் பாத்தீங்களா? நான் எங்க பார்த்தேன், என்னதான் விட்டு போயிட்டீங்களா? அதுல தனுஷ் குடும்பத்தை சேர்க்கறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு சாயல்ல போயிட்டு இருக்கு. அதெல்லாம் படத்தை இன்னும் ரொம்ப ஸ்லோவாக்கிடுது. அது கதைக்கு தேவையான ஒண்ணா இருந்தா கூட ஓகே. ஆனா கதையை எப்படியாவது 160 நிமிஷம் இழுக்கணும் அப்படின்றதுக்காகவே தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸ்பெஷலி நம்ம மைம் கோபி இருப்பாரு தெரியுமா, அவருக்கு ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது மட்டுமே ஓவரால் மூவில ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஓடும். அது கதைக்கும் தேவையில்ல, அந்த சீன்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்ல. அதெல்லாம் தூக்கிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெருசா லேக் எல்லாம் இல்லப்பா படத்துல. நல்ல ஹீரோ, டிஃபரெண்ட் ஸ்டோரி, கியூட்டான ஹீரோயின், படத்துக்கு தேவையான சாங்ஸ், ஓவரால் ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்துச்சு இந்த படம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்திருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைச்சது. பட் எந்த அளவுக்கு ஸ்லோ ஆச்சோ அதே ஸ்பீட்ல அப்படியே கிளைமேக்ஸ்ல எடுத்துட்டு போய் ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடிச்சிருந்தாங்க. அது ஒரு ஃபீல் குட் ஃபீல கொடுத்துச்சு. கடையை முடிட்டாங்க, வா போய் தூங்குவோம்.
ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தியே பேசிட்டு இருக்க கூடாது. இப்போ சொன்ன வரைக்கும் ஓவரால் மூவி என்னோட ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் சிம்பிளா 160 நிமிஷம் உட்காந்து பார்க்கிறதுக்கு ஒர்த்தான படமா, தியேட்டர்ல கொடுத்த காசுக்கு ஒர்த்தா, ஃபேமிலி எல்லாரும் போய் பார்க்கலாமா அப்படின்னு மாத்தி வேற கேள்வியா நீங்க கேட்டாலும் சிம்பிளா ஒரே பதில் தான். இப்போ நான் ஒரு குறைன்னு சொன்ன தெரியுமா இந்த படத்துல, அதை தவிர்த்து ஓவரால் படமா பார்க்கறப்போ ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர், சிரிச்சு ரசிச்சு அப்பப்போ உங்களுக்கே தெரியாம அழுது அடிதடி இல்லாம தேவையில்லாத ரொமான்டிக் சாங் எல்லாம் இல்லாம ரியாலிஸ்டிக்கா ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அண்ட் அதை பார்க்கறதுக்கு யூனிக்காவும் இருந்துச்சு. அது படத்தை பார்த்துட்டு நீங்க வெளில வர்றப்போ ஒரு நல்ல சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. சோ கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு ஒர்த்தான மூவி தான் இந்த படம். சன் டிவி கேடிவில எத்தனை தடவை சூரியவம்சம் போட்டாலும் பார்க்கறது இல்லையா, அந்த மாதிரி இந்த படமும் சூரியவம்சம்னு இல்லாம சூர்யாவம்சமா இருக்கும். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இதெல்லாம் கருத்தா? சாங்ஸ் வைஸ் பார்க்கறப்போ அந்த பட்டாம்பூச்சிய சாங் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்கறப்போ. மத்தபடி எல்லாமே ஓகேவா தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி ஜிவி பிரகாஷ் ஒரு ஃப்ராட் வேலை பண்ணி மாட்டிக்கிட்டார். அது என்னன்னு சொல்லட்டுமா, சிக்மா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்யன் சாங் இருக்கும், அதை கொஞ்சம் கேளுங்களேன். இந்த பாட்டுல லைட்டா ஒரு சில போர்ஷன் மட்டும் எடுத்து இங்க அப்படியே ஒட்டல் கட்டல்லாம் பண்ணா பரவாயில்ல, பயவுல அப்படியே மொத்தமா எடுத்து நான் தான் இந்த பாட்டை போட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டை உள்ள போட்டு வச்சிருக்காரு. பட் அந்த பாட்டு இந்த ஆல்பம்லயே இல்ல. உட்டா மக்கள் யூடியூப்ல கம்பேர் பண்ணி வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதுனால படத்துல மட்டும் வச்சுட்டு வெளியே ரிலீஸ் பண்ணாம விட்டாரு போல இருக்கு. அது இந்த பாட்டை இதுக்கு முன்னாடி கேட்டவங்களும் இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சரி விடுங்க. அப்படி பார்த்தா நம்ம தேவா ஐயா இருக்காரு, அவரெல்லாம் என்ன சொல்றது, நம்மள சந்தோஷப்படுத்தினாரா அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டுட்டு இல்லையா, அந்த மாதிரி விட்டு போவோம். அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. சரி இப்ப பேக் டு கதைக்கு வருவோம். அதுக்கப்புறம் இந்த வெட்டிங் சாங் ஒன்னு இருக்கு தெரியுமா. இந்த சாங்ல இந்தியன் 2 படத்தை நீங்க தியேட்டர்ல பாத்திருந்தீங்கனாலும் தெரியும், ஓடிடில பாத்திருந்தாலும் தெரியும். நம்ம காமெடியன் விவேக் சார் போர்ஷன் இருக்கு தெரியுமா, அதை ஏஐல கரெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாங்க. அதுல பார்த்தா வாய் எங்கெங்கயோ போகும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, விவேக் சார் நம்மளோட இல்ல, அதனால அந்த சீன்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியல. சோ அதனால விட்டுருங்க. ஆனா இங்க சூர்யா சார் ஒரே ஒரு ரீடேக் மட்டும் எடுத்துக்கலாமா, லிப்சிங்க் ஆகல, நீங்க ஒன்னு பாருங்க உங்க வாய் எங்கேயோ போகுது, சோ ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் ரீடேக் அப்படின்னு கேட்டிருந்தா பண்ண மாட்டேன்னு நான் சொல்லியிருப்பாரு. 10 ரீடேக் கூட நான் எடுத்துறேன், எனக்கு பர்ஃபெக்ட்டா வரணும் அப்படின்னு கேட்கிற ஆளு அவரு. சோ அப்பெல்லாம் கேட்காம விட்டுட்டு ஏஐல மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வாயை என்னென்னவோ பண்ணி வச்சிருக்காங்க. அது வெளிப்படையா தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, பச்சையா தெரியுது அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல. அது எப்படி நம்ம சூர்யா சார் விட்டாரு அப்படின்னு தெரியல. பட் இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்துச்சுங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ண நம்ம தெலுங்கு டைரக்டரான வெங்கி அட்லூரியா வாத்தின்ற படத்தை டைரக்ட் பண்ணாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்துச்சு. விஸ்வநாதன் சென்ஸ்லயாவது அந்த 20 மினிட்ஸ் தேவையில்லாத போர்ஷன் அப்படின்னு மட்டும் தான் சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த வாத்திலாம் படமே தேவையில்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்பேற்பட்ட ஒரு டைரக்டர் இப்பேற்பட்ட ஒரு நல்ல கதையை எழுதியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்போ சத்தியமா நம்பவே முடியல. அந்த பிஞ்சு உடம்புல ஃப்ளோ ப்ரீ ஆபரேஷன், யாராவது டோனர் கண்டுபிடிக்கலாமே, we can pay. ஓவரால் இந்த படத்துல எனக்கு பிடிச்சது சூர்யா அண்ட் மமிதாவோட காம்போ, சூர்யாவோட அம்மாவான ராதிகா அண்ட் மமிதாவோட ரோல், படத்துல வர அந்த குட்டி குழந்தை அண்ட் மமிதாவோட ரோல், இப்படின்னு என்னதான் திரும்ப பார்த்தாலும் மமிதாவோட ரோல் மட்டும் படத்துல தனியா உங்களுக்கு தெரியுங்க. இதுக்கு முன்னாடி இவங்களோட படமான டியூட் ஆகட்டும், ஜனநாயகன் ஆகட்டும், அதுல எல்லாம் பெருசா இம்ப்ரெசிவான ரோல் இவங்க பண்ண மாதிரி தெரியல. பட் இந்த படத்துல ரொம்ப நல்ல நாட்டினஸ் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அழகா லட்சணமா இருக்கு. ஃபைனலி நம்ம சூர்யா சார் மனுஷன் சால்ட் அண்ட் பெப்பர்ல தான் படம் ஃபுல்லா சுத்தி வராரு. பட் இருந்தாலும் அந்த வயசுல நம்ம எல்லாம் அப்படி இருப்போமா அப்படின்றது தெரியல. நல்லா ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்கு அப்படி. அண்ட் ரொம்ப நல்லாவும் நடிச்சிருக்காரு. சிங்கம் சீரிஸ்ல வர்ற மாதிரியோ இல்ல நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் பாஞ்சு வந்து குறி வச்சு தாக்குற ஏவுகணடா அப்படின்னு கத்தோன்னு கத்துற அளவுக்கெல்லாம் டயலாக் இல்லாம மைல்டா நான் ரொம்ப நல்லவங்க, பொதுப்பணிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, மொத்தத்துல நான் ரொம்ப சைலண்ட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் படம் ஃபுல்லா டிராவல் பண்ணிருக்காரு. அவர் முகத்தை பாருடா, எவ்வளவு அழகா கலரா, முகம் மட்டுமா மனசு வெள்ளடா. What's responsibility? I saw you. படத்துல நோட்டபிளா நிறைய விஷயங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட்டோட அப்பா தான் இவரு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அப்பேற்பட்ட டிரைவரோட பையன் தான் இந்த கம்பெனில வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கான் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் படத்துல இருக்கு. நீங்க தியேட்டருக்கு போனீங்கன்னா போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சமீபத்துல நம்ம சூர்யாவோட சாய்ஸ் ஆஃப் சூசிங் கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. சூப்பர் ஸ்டோரிஸா சூஸ் பண்ணி டிஃபரெண்ட் ரோல் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி போயிட்டு இருந்தா இப்ப அவருக்குன்னு காம்படிஷன் இங்க பெருசா யாரும் கிடையாது. ஒருத்தர் அரசியலுக்கு போயிட்டாரு, ஒருத்தர் கார் ரேஸுக்கு போயிட்டாரு. சோ அந்த பொசிஷனை இவர் பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், தப்பி தவறி இந்த சிறுத்தை சிவா பக்கமோ இன்னும் ஒரு சில சொல்லக்கூடாத படங்களோட டைரக்டர் பக்கம்லாம் போயிடாதீங்க. அது மட்டும் ஒரே ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட். தொடவே கூடாது என்ன, அது சாபம் பிடிச்சதுல, அது ஒரு நேசப்பேய், தொட்ட
பிறகு அது ஒன்று விடாது. ஓவரால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம், குழந்தைகள்ல இருந்து ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். அப்பப்போ கொஞ்சம் ஓப்பனா பேசியிருப்பாங்க, அது மட்டும் பாத்துக்குங்க. மத்தபடி ஆல் குட். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து பிக் பாஸ் காமன் மேன் ஸ்டார்ட் ஆக போகுது நாளைக்கு. அதோட ரிவ்யூ எல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஜாலியா ஃபன்னியா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.